எல்லாத்துக்கும் வணக்கம் சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. நான் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ அவ்வளோவா பெருசா பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணலான்ட்டு. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து 2 ஹேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வரப்போகுது. ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ஹேர் ப்ராடக்ட் பார்க்கறோம்னா த்ரைவோட ஹேர் சீரம் 2.0 இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமா ஹேர் கொட்டின ஸ்டேஜ்ல இருந்து நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்க ஜெயா சீஸ் மேக்கப் வந்து ஃபஜ்ரி அப்படின்ற ஒரு ப்ரௌனி ஸ்டோர் இன்ஸ்டாகிராம்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் காம்போ பாக்ஸஸும் கிடைக்கும். நீங்க நினைக்காத வெரைட்டிஸ் கூட இருக்கும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பார்ல லிங்க் இருக்கும். இந்த ஃபஜ்ரி ப்ரௌனி ஸ்டோரை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேக்கேஜிங். டார்க் பாட்டில், கிளாஸ் பாட்டில்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ரிடென்சில்ஸ், அனகைன் அந்த மாதிரி முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 50 mlக்கு இந்த ப்ரைஸ்ல நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ நான் வந்து எனக்கு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலேயே வந்து எனக்கு ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம், தட் இஸ் 4 months 5th monthலேருந்து முடி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி கண்டிப்பா முடி கொட்டும். நான் அதுல நிறைய முடி எழுந்தேன். அது எல்லாமே ரீகெயின் பண்ணனா எல்லாமேலாம் ரீகெயின் பண்ணல. ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னும் போது திருப்பி அதே கதை தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹெல்ப் பண்ணுமா என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரிதான் 5th monthல இருந்து போட ஆரம்பிச்சேன். எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. அதால வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. அது இந்த முடி வந்து சேர்ந்தது கொட்டியே ஆகுன்ற ஒரு ஃபேஸ், அது அந்த ஃபேஸ்ல அப்ப நான் பண்ணிருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எதுவுமே பண்ணல. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நான் வந்து விடவே இல்லை. 8 weeksல இருந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்றாங்க. கரெக்ட். 8 weeksல இருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹேர்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே கொஞ்சம் இருக்கு. இதுதான் என்னோட லாஸ்ட் பாட்டிலா இருக்கும். இது ஒர்க் ஆச்சா, உங்க சொல்ற மாதிரி லெஸ் ஹேர் ஃபால் ஆச்சா, ஹேர் க்ரோத் ஆச்சா, ஹேர் டென்சிட்டி, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஹேர் ஃபால்லாம் இது ஸ்டாப் பண்ணல. தானாவே தான் ஹேர் ஃபால் அதுவா நின்றுச்சு. அந்த ஃபேஸ், அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ்லேயே நிறைய ஃபேஸ் இருக்கும், அதுல இருந்து தாண்டி வந்த அப்புறம் தான் அது குறைஞ்சது. மற்றபடி இது அதை ஏதாவது செஞ்சுச்சானா கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மி. நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத் ஆச்சுன்னா எஸ், ஹேர் க்ரோத் வந்துச்சு. குட்டி குட்டி முடிகள் அங்கங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் எஸ், ஹேர் க்ரோத் ஆச்சு. பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவங்க வந்து 8 weeksன்றாங்க. எஸ், 8 weeksல இருந்து தான் உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் டென்சிட்டி, வால்யூம் இன்க்ரீஸ். ஆமா, எனக்கு சில இடங்கள்ல எல்லாம் முடி இல்லாம இருந்தது. அந்த அளவுக்கு கொட்டிடுச்சு எனக்கு. நிறைய இருக்கும். நீங்களாம் முன்னாடி லைக் குழந்தைலாம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து நீங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா 2013 2014 பயங்கர வால்யூமா பயங்கர லென்த்தா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஸோ அதான் ஹேர் வால்யூம், ஹேர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. சில இடங்கள்லாம் எனக்கு முடி இல்லாம போச்செல்லாம் முடி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹேர் சீரம், ஒர்க் ஆகிற ஒரு ஹேர் சீரம். என்னன்னா உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். நீங்க தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கணும். ஸ்லோவா இருக்கும். நான் வந்து நைட் டைம் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அவங்க சொல்ற மாதிரி முடிங்கள்ல இது வந்து என்ன போட்டேனா போடலையா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் பட் டெய்லி யூஸ் பண்ணுவேன். வாரத்துல 2 தடவை நான் தலை குளிப்பேன். ஸோ எல்லா நாளுமே நான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை மறந்துருக்கேன். பட் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்த ஒரு ஹேர் சீரம். But this will be my last bottle. ஏன் அப்படி சொல்றேன்னா, I want to try the Wish Care hair serum, hair growth serum. அதை ட்ரை பண்ணணும்னால. பட் இது நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. இது அது என்னெல்லாம் சொன்னாச்சோ அது எல்லாமே இது பண்ணுச்சு எக்ஸெப்ட் ரெடியூஸ் ஹேர் ஃபால். ஸோ இட்ஸ் அ குட் சீரம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்லாம் கரெக்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஹேர் சீரமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஸ்லோவா இருக்கும். 2 months 8 weeksல 2 monthsக்கு மேலதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஆப்வியஸா ரிசல்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதான் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தான்.
நான் இந்த ஹேர் சீரம்ல அமேசான்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு லிங்க் போட்டுறேன் வாங்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் சீரம்ஸ் ஜஸ்ட் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு நிறைய சொல்ற எதுவுமே கிடையாது. ஏன்னா நெகட்டிவ்ஸ் இருந்தா நம்ம சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்னா ஒண்ணு ஹேர் ஃபால் அது குறைக்கல. அது ஒண்ணுதான் எனக்கு நெகட்டிவ் தவிர மற்றது எல்லாமே அது நல்லா பண்ணுச்சு. ஈஸி டு அப்ளை, ஸ்டிக்கிலாம் கிடையாது. உங்களுக்கு அடுத்த நாள் ஸ்டிக்கியா இருக்குமான்லாம் கண்டிப்பா கிடையாது. கரெக்டா இருந்தது. எனக்கு ஆயில் பில்டப்லாம் இருக்கும்னால எந்த வந்து வேற. ஸோ உங்களுக்கு ஆயில் பில்டப்லாம் இருக்குன்னா நீங்க தலை குளிக்கிறது யூஸ்வலா குளிக்கிற மாதிரி பண்ணலாம். இதுக்கும் நம்ம டெய்லி ரொட்டீனுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. பட் நல்ல வாட்டர் குடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ரிவ்யூ. ஸோ இட்ஸ் குட் ரிவ்யூ, இட்ஸ் குட் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வாங்கணும்னா நான் அமேசான்ல வாங்கிட்டேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ல லிங்க் போட்டுறேன். மற்றபடி உங்களுக்கு இன்னொரு ஹேர் ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது ரிவ்யூவா. ஆஸ் வெல் அஸ் நான் வந்து விஷ்-கேரோட ஹேர் க்ரோத் சீரமும் ட்ரை பண்ண போறேன். ஸோ ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமா அடுத்தது சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.